புதிய அரசின் கொள்கை கோட்பாடு மாற்றுக் கட்சி நபர்களை ஆபாசமாக பேசுவதா? என்ன மாற்றம்? பெரிய மாற்றம். ஒரு கருத்து ரீதியாக மாற்றுக் கட்சி நபர்களை சமாளிக்க முடியாமல் ஆபாசமாக பேசுவதும் மன உளைச்சலுக்கு பேசுவது தான் உங்கள் மாற்றமா? நான் கொள்கை ரீதியாகவும் கோட்பாடு ரீதியாகவும் திமுகவுக்கு ஆதரவாக நிற்கிறேன். மாற்றம் கொண்ட புதிய அரசு தாவேகா நபர்கள் ஆளுங்கட்சி என்ற திமிரில் என்னை ஆபாசமாகவும் மன உளைச்சல் ரீதியாகவும் பேசுகிறார்கள். உங்களுக்கு அரசியல்லாம் என்னன்னு தெரியுமா? ஒரு கமெண்ட்ஸ்ல போனா அப்படியே அந்த பெண்ணை அப்படியே பேசுறது. ஆம்பளைங்க கிட்ட பேசு, திருட்டு ஐடி வச்சுனுக்கிற பையா இந்த என்கிட்ட பேசு, எனக்கு பண்ணு, இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்றீங்கன்னு தெரிஞ்சுதானே நாங்க மக்கள் கிட்ட சொன்னோம். இது தற்கூரி கூட்டம், இது தரங்கட்ட கூட்டம், இது கேவலமான கூட்டம். ஒரு பெண்ணை எவ்வளவு கேவலமா பேசுகிறாங்க. பெண்களே, நீங்களும் பெண்கள் தானே, படிங்க. இதுதான் உங்க தலைவர் சொன்னாரோ மீட்டிங்ல, நிர்வாகம் பொறுப்பல்ல. எப்படி நிர்வாகம் பொறுப்பல்ல? இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுன்னா நிர்வாகம் பொறுப்பல்ல. இந்த நிர்வாகமா? ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்புன்னு சொன்ன எந்த இயக்கமா? உங்க தலைவர் தான் சொன்னாரு, வாக்களித்தவங்க மட்டும் நான் முதலமைச்சர் இல்ல, அனைவருக்கும் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு பேசினாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இன்னும் பலப்படுத்துவேன், மேம்படுத்துவேன். சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ன செய்கிறது? அதே சிங்கப்பெண் அதிரடிப்படை இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசுறவங்க மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆல்ரெடி ஜென்ஸ் டிஎன்கே அந்த மீட்டிங்ல கூட சில பேர் கேள்வி வச்சாங்க. என்ன வச்சாங்க தெரியுமா? இந்த மாதிரி விமர்சனம் வருது, கொலை மிரட்டல் வருது, எங்க குடும்பத்தை அவதூறவா பேசுறாங்க, இவங்களை என்ன பண்றது அப்படின்ட்டு. அதுக்கு வழக்கு பதிவு செஞ்சு 5 ஆண்டு வரை அவங்களுக்கு சிறை தண்டனை வாங்கி தரலாம் அப்படின்னு சட்டத்துல இடம் இருக்கு.